இருக்கிறேன். ஆதியாக 1:27 வசனத்தையும் ஆதியாகத்தில் இருக்கிறதான 2 7 2 வசனம் இருக்கிறது. ஒன்றிலே கவனிக்கும் போது 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நம்பர் 1. ரெண்டாவதாக கவனிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். அப்போ முதல் வசனத்தில் படைக்கப்பட்டது யார், 2ஆம் வசனத்தில் படைக்கப்பட்டது யார்? முதல் வசனத்திலையும் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கிறது 1:27. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று இருக்கிறது. அப்போ மேலே 1ஆம் அதிகாரத்தில் மனுஷன் படைக்கப்பட்டானா, 2ஆம் அதிகாரத்தில் மனுஷன் படைக்கப்பட்டானா? அப்போ 2ஆம் வசனத்தில் படைக்கப்படலையா? 2ஆம் வசனம் படைக்கப்பட்டிருக்கு. ஏன் 2 இடத்துலையும் வசனங்கள் இருக்குது? முதல் அதிகாரத்திலையும் 27ஆம் வசனத்திலையும் மனிதன் படைக்கப்பட்டதாக ஆணும் பெண்ணுமாக அப்படின்ற வார்த்தை இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் கவனிக்கும் போது அவன் ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினான், மனுஷன் ஜீவ ஆத்துமான் ஆனான் என்று இருக்கிறது. அப்போ முதல் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்திற்கும் ஒரே மாதிரி தான் தெரியுது இல்லைங்களா? அப்போ முதல் வசனத்தில் படைக்கப்பட்டது யார், 2ஆம் வசனத்தில் படைக்கப்பட்டது யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆமேன். சில நேரங்களில் இதை எப்படி நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்னா, முதல் வசனத்தில் இருக்கிறது 2ஆம் வசனம், அதான் முதல் வசனத்தில் ஆண்டவர் சொல்லிட்ட அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தை தான் மனுஷனை படைக்கிறாரு அப்படின்றதான ஒரு நிலையும் நமக்குள்ளே இருக்கிறது உண்டு. ஏன்னா வெவ்வேறானது. முதல் அதிகாரத்தில் இருக்கிறதான இந்த 27ஆம் வசனத்தில் படைக்கப்பட்ட மனிதன் வேறு, ஆதி 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் படைக்கப்பட்ட மனிதன் வேறு. எனவே இங்கே கவனமாக பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஆதியாக 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இங்கே கவனிக்கும் போது முதலாவது தேவன் என்ன படைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆத்துமா, ரெண்டாவதாக பார்க்க முடியாத மகிமையின் சரீரம். முதலாவது அதாவது தேவனாய கர்த்தர் மனுஷனை படைக்கும்போது 1:27 படைக்கும்போது அவனை எப்படி படைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆத்துமா, பார்க்க முடியாத மகிமையின் சரீரம். அங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ 2 ஆத்துமா அங்கே இருக்கிறது. அதே சமயத்தில் பார்க்க முடியாத ஒரு மகிமையின் சரீரம் அங்கே இருக்கிறது. அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா அது சாகாது, முதிர்ச்சி அடையாது, அதுக்கு வியாதி கிடையாது, தேவைகள் கிடையாது. 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் படைத்த மனுஷன், அவனுக்கு சாவு கிடையாது, முதிர்ச்சி கிடையாது, வியாதி கிடையாது, தேவை கிடையாது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நாம் எல்லோரும், ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லோரும் மரித்த பிற்பாடு, இல்லைன்ற தேவன் வரும்போது நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு நம்ம எப்படி எழுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாவும் பார்க்க முடியாத மகிமையின் சரீரத்தோடு. ஹல்லேலூயா. ஏனென்றால் இதோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடையாது, சாவு கிடையாது, முதிர்ச்சி கிடையாது, வியாதி கிடையாது, தேவைகள் கிடையாது. நீங்கள் பரலோகத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாவு கிடையாது, முதிர்ச்சி கிடையாது, வியாதி கிடையாது, தேவை கிடையாது. அப்போ 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் படைத்த அந்த மனிதன், அந்த ஆணும் பெண்ணும் என்ன இல்லைன்னா அவங்களுக்கு சாவு கிடையாது, முதிர்ச்சி இல்லை, வியாதிகள் இல்லை, தேவைகள் கிடையாது. அங்கே படைக்கப்பட்டது ஆத்துமா, பார்க்க முடியாத மகிமையின் சரீரம். அதை யார் படைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். நம்முடைய ஆத்துமாவுக்கு யார் இன்சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். நம்ம தொடர்ந்து இங்கே பார்க்கும்போது 2ஆவது அதிகாரத்தில் இருக்கிற 7ஆம் வசனத்தை கவனிக்கிறோம். முதல் அதிகாரத்தில் இருக்கிற 27ஆம் வசனத்தை நம்ம படிச்சிருக்கோம். அதில் என்ன ஆண்டவர் படைத்தார், மகிமையின் சரீரம், ஆத்துமா. ஓகேங்களா? மகிமையின் சரீரம், ஆத்துமா படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன கிடையாதுன்னா சாவு கிடையாது, வியாதி கிடையாது, எந்த தேவைகள் கிடையாது, முதிர்ச்சியே கிடையாது. ஏனென்றால் நம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட நம் எல்லோரும் மறுரூபம் ஆக்கப்படும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதான 4 விதமான கிஃப்ட்டு. சாவு கிடையாது, முதிர்ச்சி கிடையாது, தேவைகள் கிடையாது, அப்புறம் வியாதிகள் கிடையாது, எந்த ஒரு தேவையும் நமக்கு கிடையாது, எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. அதான் பரலோகம் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் படைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவி, ஆத்துமா, மகிமையின் சரீரம், அதாவது பார்க்கக்கூடிய சரீரம், பார்க்கக்கூடாத சரீரம். இதை படைத்தது ஹேலோயும் தேவன். நீங்கள் கவனமாக பார்த்துட்டு இருப்பீங்க. இங்கே பாருங்கள், ஆவி, ஆத்துமா இருக்கிறது, பார்க்கக்கூடிய மகிமையின் சரீரம் இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்க்கக்கூடாத மகிமையின் சரீரம் இருக்கிறது. அதாவது ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் 2 வகை இருக்கிறது. ஒன்று உள்ளான சரீரம், அதாவது பார்க்கக்கூடாத மகிமையின் சரீரம், இன்னொன்று பார்க்கக்கூடிய மகிமையின் சரீரம். இதை யார் படைக்கின்ற? ஹேலோயும் தேவன், அதாவது 3 ஆழ்த்துவ தேவன் நம்முடைய
ஆழ்த்துவத்தை ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறாங்க. அப்போ 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவி 2 ஆவி அங்கே இருக்கிறது. ஏன்னா ஒரு பெண் ஒரு ஆண், 2 ஆத்துமா அங்கே இருக்கிறது. ஒரு பார்க்கக்கூடிய சரீரம் இருக்கிறது, 2 பார்க்கக்கூடாத மகிமின் சரீரம் அங்கே இருக்கிறது. எங்கே? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில். அப்போ அவன் ஜீவ ஆத்மா ஆனான். உயிர் லாஸ்ட்டாக தான் வருது. முதலாவது ஆத்மாவை ஆண்டவர் படைக்கிறாரு, 2வது சரீரத்தை படைக்கிறாரு, 3ஆவதான் அவனுக்குள்ள நாசின் சுவாசத்தை ஊதும்போது அவன் ஜீவன் உயிர் வருகிறது. 3ஆவதாக தான் அந்த ஆவியை கர்த்தர் படைக்கிறார். இங்கே நீங்கள் கவனமாக படிக்கும்போது 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கவனிக்கும்போது, தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவராகிய தேவன் ஒரே மனிதனாக ஒரே சரீரமாக இருந்த ஆணும் பெண்ணும், 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படைக்கப்பட்ட ஆணும் பெண்ணும் அதே அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வரும்போது அவர்களை 2ஆக பிரித்து வைக்கிறார். எனவே இங்கே எப்படி பார்க்குறோம்? ஒரு ஆணுடைய ஆவி ஆத்மா மகிமின் சரீரம் மண்ணான சரீரம், ஒரு பெண்ணுடைய ஆவி ஆத்மா மகிமின் சரீரம் மண்ணான சரீரம். எங்கே? 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தேவன், அந்த ஏலோயும் தேவன் இவர்களை படைத்து இவர்களை பண்படுத்தவும் காக்கவும் பழுகவும் பெருகவும் ஆண்டவர் அந்த நாட்களிலே இந்த ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைக்கிறார். எனவே அவர்கள் ஒரு பாவத்தை செய்கிறாங்க, அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கம் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சையை உண்டு பண்ணினார்கள் என்று 3:7 வாசிக்கிறோம். எனவே இவர்கள் பாவம் செய்யும்போது தேவன் சொல்லுகிறார், இந்த கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லி. அப்போது நம்ம யாரும் சாவலை. பிசாசு சொல்கிறான், நீங்கள் பறித்து இதை புசித்தால் உங்களுக்கு சாவு கிடையாது என்று சொல்லி. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் சாவீர்கள் என்று சொல்லி. நம்ம எல்லாம் சாவல. அங்கே ஆதாம் ஏவாளும் பறிக்கும்போது புசிக்கும்போது அவர்கள் சாகவில்லை. அதை அவர் செய்யும்போது சாகவில்லை. ஆனால் என்ன சத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகிமையின் சரீரம் அங்கே மரித்து போனது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிறதான இடைவேளி அதோடு நின்று போயிற்று. மனிதன் பாவம் செய்யும்போது அவங்களுக்கு இருக்கிறதான அந்த மகிமையின் சரீரம் என்ன ஆயிற்று? அவர்களுக்குள்ளாக சத்து போயிடுச்சு. அப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் வருகிறதான அந்த கனெக்டிவிட்டி, தேவனுக்கும் மனுஷனுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் என்ன செய்யப்பட்டதுன்னா நின்று போயிற்று. தேவன் அவர்களோட அந்த உறவாட அவர்களுக்கு உண்டான 4 நிலையை அவங்க இழந்தாங்க. சாவாமை, அவங்களுக்கு சாவு வந்தது. வியாதி இன்மையாக இருந்தார்கள், வியாதி வந்தது. அவர்கள் தேவை இல்லாமல் தேவை வந்தது. இன்னொன்று முதிர்ச்சி ஆகாமல் இருந்த மனுஷர்கள் முதிர்ச்சி ஆக வேண்டும் என்ற 4 விதமான சாபத்தை அந்த நாட்களிலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த மனுஷர்கள் நாம் தேவைகள் இருக்கிறது, முதிர்ச்சி ஆகிறோம், வியாதிகள் இருக்கிறது, சாவுறோம். காரணம் என்ன அப்படின்னா அந்த நாட்களிலே அவர்கள் இழந்த அந்த 4 காரியங்கள். எனவே அந்த இழந்த 4 காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ராமன் சொல்வோமா? சிலுவை மரித்த தேவன் நம்ம எல்லோரும் அந்த ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த மகிமையின் சரீரத்தை மறுபடியுமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அந்த 3:7 நாம் அந்த விட்டு போன அந்த தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு முறையை மறுபடியுமாக தேவன் நமக்கு கொடுக்கிறார். எனவே இங்கே மனிதன் படைக்கப்பட்டான். அப்போ ஆத்துமா முதலாவது படைக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:27 படைக்கப்பட்ட மனிதன். 2வது சரீரம் 2:7 படைக்கப்பட்டது. 3ஆவதாக அதே 2:7 ஆவி படைக்கப்பட்டது. இங்கு ஆத்துமா பிதாவாகிய தேவன் படைத்திருக்கிறார். ஆத்துமாவை பார்க்க முடியாது, உணர முடியாது, புரிந்து கொள்ள முடியும். கவனிங்க, ஆத்மாவை பார்க்க முடியாது, உணர முடியாது, புரிந்து கொள்ள முடியும். பிதாவாகிய தேவனை பார்க்க முடியாது, உணர முடியாது, புரிந்து கொள்ள முடியும். 2ஆவதாக சரீரம் பார்க்க முடியும், உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும், உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். 3ஆவதாக பரிசுத்த ஆவியானவர் பார்க்க முடியாது, உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி நம்முடைய ஆவியை பார்க்க முடியாது, உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். இதுதான் பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கும் இருக்கிறதான ஒரு காரியம். இந்த பிரகாரமாக தான் நம்ம இன்றைக்கி நிறைய பேர் பிதாவை பார்க்கறதாக சொல்கிறாங்க. அதெல்லாம் பிதாவை பார்க்க முடியாது, உணர முடியாது. ஆத்மாவை பார்க்க முடியாது, உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதாவது அவர் இன்னார் அப்படின்றத ஜஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணலாமே ஒழிய அவர் நம்மேல் காட்டுற அந்த அன்பை, பிதாவாகிய தேவன் நம்மேல் காட்டுற அன்பை நம்மளால் உணர முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து வழியாக அந்த அன்பு நமக்கு உணர்த்தப்பட்டது. அந்த ஆழ்த்துவ தேவன் வழியாக அது உணர்த்தப்பட்டது. பாவ